நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு எம்பி ரக கார் வாங்கணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடியது இனோவா வாங்குங்க அப்படிங்கிறது தான். என்னதான் இனோவால ஹை கிராஸ் அப்படின்னு இருந்தாலும் இனோவா கிறிஸ்டாக்குன்னு ஒரு மதிப்பு எப்பவுமே மார்க்கெட்ல இருந்துகிட்டே இருக்கு. இனோவா கிறிஸ்டாவோட விலையை கேட்டாலே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ விலை ஏறிடுச்சு அப்படின்னு வந்து நினைப்பீங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய இனோவா கிறிஸ்டா பாத்தீங்க அப்படின்னா வெறும் 19,99,000 ரூபாய் எக்ஷோரூம் காஸ்ட்ல இருக்கக்கூடிய இனோவா கிறிஸ்டாவோட பேசிக் மாடல்ல ஃபீச்சர்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அதை போய் யாரா வாங்குவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இதுல ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்லணும். இனோவா கிறிஸ்டா ஜி வேரியன்ட், இது வந்து ஜி மைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேரியன்ட்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு வாங்க ஒன் பை ஒன் இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவின ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம் தான் நமக்கு வந்து உதவி இருக்காங்க. அவங்களோட கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகுது. இந்த இனோவா எடுக்கணும், நீங்கள் இனோவாவோட பேசிக் மாடல் எடுக்கணும், இல்லை டொயோட்டாவோட மித்த கார்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மறக்காம அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இனோவாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜி அப்படிங்கிறது இப்போ புதுசாக 2025 கொண்டு வந்திருக்க இந்த வேரியன்ட்டு. இதில் நிறைய அப்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎக்ஸ்ல வந்து லக்ஸுரி அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கு, ஜிஎக்ஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கு, அதுக்கப்புறம் விஎக்ஸா இருக்கட்டும் ZX இருக்கட்டும், இது மாதிரியான வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. பேஸ் வேரியன்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம். இனோவா கிறிஸ்டாவோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். நீளம், அகலம், உயரம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா வேரியன்ட்டுக்கும் காமன் தான். நான் கீழே வந்து கொடுக்குறேன். அதோட லென்த் வித்து எல்லாம் எப்படின்னா இருக்குன்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேஃப்டியிலேருந்தே நான் சொல்லிடுறேன். இந்த வெஹிக்கிள் போனீங்கனாலும் சரி, நீங்கள் இதுக்கு அடுத்து உள்ள மாடல் போனீங்கனாலுமே சரி, ஸ்டாண்டர்டாக 3 ஏர் பேக் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. டிரைவர், கோ டிரைவருக்கு ஏர் பேக் வருது, டிரைவருக்கு நீ ஏர் பேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றாங்க. 3 ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், பிஏஆ இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதுவும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் மாதிரியான பேசிக்காக ஸ்டாண்டர்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் வேரியன்ட் போறீங்க, விஎக்ஸ் இல்லை ZX போறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு 7 ஏர் பேக் வரைக்கும் இந்த காரில் வந்து அவைலபிளாக இருக்கு. எனிவே இதான் சேஃப்டி ஃபீச்சர். சேஃப்டியில் எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் தான் உங்களுக்கு பேசிக் மாடலாக இருந்தாலும் உருவாக்கியிருக்காங்க. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். பழைய ஜி வேரியன்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் கார் போன்ற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஹெட்லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோம் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய ஜி வேரியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பிளாக்ல இருக்கக்கூடிய ஹாலோஜன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோம் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஹாலோஜன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் பேரல் ஹாலோஜன் செட்டப் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எனிவே இது வந்து டாப் மாடல்ல இருக்கிறதும் இதுவும் பார்க்கறதுக்கு சிமிலரா சேமா தான் வந்து இருக்கு. அதாவது டாப் மாடல் சொல்லலை, இதுக்கு அடுத்தடுத்த மாடல்கள் போனீங்கனாலும் இதே செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபாக் லேம்ப் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கிடையாது. பட் தேவைப்படுதுன்ற பட்சத்துல உங்களுக்கு டொயோட்டாவோட ஜெனூன் ஆக்சரிஸ்லேயே உங்களால ஃபாக் லேம்பும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஃபாக் லேம்ப் மட்டும் இந்த மாடல்ல வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட் கிரில் விஷயத்துக்கு வருவோம். இதுதான் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் கிரில்லு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபேஸ் லிஃப்ட் ஆன மாடலில் உங்களுக்கு இந்த மாதிரியான கிரில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு பியானம் பிளாக் ஃபினிஷில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி டொயோட்டாவோட லோகோ பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து போட்டிருப்போம். பட் இந்த வேரியண்ட்டில் வந்து இங்கே கிறிஸ்டா அப்படிங்கிறது வந்து குரோமில் இல்லை. ஸோ பிளாக் ஃபினிஷ் அதில் தான் வந்து இருக்குது. யூஸ்வலாக இருக்க வேரியன்ட்ஸில் வந்து குரோமில் வந்து இந்த கிறிஸ்டா அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாடலில் வந்து குரோமில் இல்லை. ஆக்சுவலாக விஎக்ஸ் ப்ளஸ்ல இருந்து இந்த இடத்துல குரோம் வந்து வரும். பட் இதில் வந்து குரோம் வந்து வராது. ஸோ தேவைப்படுதுன்ற பட்சத்தில் ஒரு ஃபாக் லேம்ப் மட்டும் ஆட் பண்ணிங்கனாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு பேசிக் மாடல் காரை போன்ற ஒரு தோற்றமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 4735 mm பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2750 mm பார்த்தீங்க அப்படின்னா வீல் பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும் போதே தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டோர் ஹேண்டில்ஸும் வந்து பாடி கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்குது. அதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பாடி கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பேசிக் மாடல் கார் அப்படின்னு போனாலே அந்த ஹேண்டில் மிரர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எந்த கார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபெமிலியரான அதிகம் விற்கக்கூடிய ஒரு பிராண்டு தான் அது. பட் அவங்கள்ட்ட பேசிக் மாடல் எடுத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்கிற ஃபீலை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அது மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதோட வீல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா R16 ஸ்டீல் வீல் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
205/65. ஸோ இதில் வந்து ஸ்டீல் வீலு, பட் வீல் கப்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸ்டீல் வீல் கொடுத்துட்றாங்க. சேம் இதுவும் R16 வீல்ஸ் தான் வந்து இதுலேயும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல். எனிவே இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. நம்ம அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ ரியர் ப்ரொஃபைல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாய்லர்லேயே வந்து ஸ்டாப் மோட்டர் லைட்ஸும் வந்து இருக்குது. அதே மாதிரி ஷார்க் ஃபின் ஹேண்டலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடச்சிரும். ஆஸ் யூஷுவல் நம்ம இனோவாவில் பார்க்குற அதே டெயில் லைட்ஸ் தான், ஹாலோஜன் டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ்க்கான ரிவர்ஸ் சென்சார்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இனோவாவோட பேட்சிங் இருக்குது, பட் இங்கே வேரியண்ட்டுக்கான பேட்சிங் இல்லை. யூஸ்வலாக GVZ அப்படிங்கிற வேரியண்ட் பேட்சிங் இருக்கும், பட் இதில் வேரியண்ட்டுக்கான பேட்சிங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வைப்பர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். பட் டிஃபாக்கர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் கிடையாது. பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வருவோம். ஒரு 300 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 சீட்டடாக யூஸ் பண்ணும்போது பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 கேபின் பேக் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 50-50 ஃபோல்டு வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்டர் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் தான் ரியரில். அதே மாதிரி இங்கே ஒரு ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இங்கே மாட்டுறீங்கன்ற பட்சத்தில் நடுவில் உட்கார்றவங்களுக்கும் ஹெட்ரெஸ்டர் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கலாம். பட் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹெட்ரெஸ்டர் நீங்கள் கலட்டி இங்கே ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணி வச்சுக்கவும் முடியும். இங்கே ஆக்சுவலாக டூல்ஸ் பாக்ஸ் வந்து திறக்கிறதுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இனோவாவோட ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். ஸோ இது எதையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இந்த வீலை இந்த சீட்டு வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் தான். இதை நீங்கள் அப்படியே எடுத்து இதில் வந்து மாட்டிட முடியும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பட் இதில் நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். 50-50 ஃபோல்டபுள் கொடுத்துருக்கனால நீங்கள் இன்கேஸ் ஒரு 5 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 6 பேர், இது வந்து ஆக்சுவலாக 7 சீட்டட் மாடலு. ஸோ இதில் நீங்கள் ஒரு 6 பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் வச்சுக்க முடியும். இல்லை ஃபுல்லாமே 4 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னும் போது இது ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம இன்டீரியருக்கு போவோம். உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ வெஹிக்கிளோட இன்டீரியர் விஷயத்துக்கு வருவோம். பில்டு குவாலிட்டி சாலிடாக இருக்குங்க. தட் எஃபெக்ட் கேட்குறீங்களா, லாக் ஆகுறதே தெரியல, அவ்வளோ சூப்பராக லாக் ஆகுது. எனிவே நம்ம அப்படியே இன்டீரியருக்குள்ளே வருவோம். ஸோ டோரில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பேசிக் மாடலே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டோர்ஸ் வந்து பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அப்ஸ் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரோமில் இருக்கிற மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில். அதே மாதிரி மிரர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே. ஸோ மிரர் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்ட் ஆகிற மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன உங்களுக்கு ஃபோல்டபுள் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. உங்கள் ஃபோல்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் பாட்டில் வைக்கிறதுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 லிட்டர் பாட்டில் தாராளமாக வந்து வைக்கலாம். ஆம்ரெஸ்ட் இந்த சாஃப்ட் டச் மாதிரிலாம் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனிவே இதுவே குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இனோவாவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி காம்ப்ரமைசஸ் வந்து எதுலேயுமே வந்து பார்க்க முடியாது, ரொம்பவே குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ டேஷ்போர்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, டேஷ்போர்டோட அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இதை நீங்கள் எங்கேயுமே பேசிக் மாடல் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு எந்த விஷயத்துலையும் இது ஒரு பேசிக் மாடல் கார் போடுற ஒரு ஃபீலை வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ பூட்டோட லிவர்ஸாக ஃப்ரண்ட்டு இன்ஜின் ரூமோட லிவர் வந்து இருக்கட்டும். அதே மாதிரி ஃபியூல் லெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் அட்ஜஸ்டபிள்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கப் எதாவது வைக்கணுன்ற பட்சத்தில் இது கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியோட வெண்ட் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மித்த மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் உட்டன் ஃபினிஷில் வந்து வரும். பட் இதில் அந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங் சொல்லலாம். இந்த இடமும் சரி இங்கேயும் சரி உங்களுக்கு உட்டன் ஃபினிஷ் இல்லாத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுவே வந்து குவாலிட்டியாக ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், குவாலிட்டியாக வந்து ரொம்பவே நல்லாவே தான் இருக்குது. ஸோ இதான் இன்டீரியர்ஸ்.
எப்படி இருக்குன்ற பாருங்கள். நான் கீயும் காமிச்சிடுறேன். கீயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட் லாக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் லாக் அன்லாக் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். ஃபோல்டபுள் கீயாக தான் இந்த கீயை வந்து உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 கீ கொடுக்குறாங்க இந்த காருக்கு. பட் ஒரு கீ மட்டும்தான் ரிமோட்டில் வரும், பாக்கி எல்லாமே வந்து மேனுவலில் தான் வரும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் காமிச்சிடுறேன். ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ எம்ஐடி ஆக்சுவலாக ரொம்ப சின்ன எம்ஐடி, டோர் ஓப்பனில் இருக்க மாதிரி பூட் ஓப்பனில் இருக்குன்றதை காமிக்குது. ஸ்பீடு வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் பார்க்க முடியும். ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். ஸோ ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கால்ஸ் எதாவது அட்டன் பண்ணக்குள்ளனா பண்ணிக்க முடியும். வாய்ஸ் ரெகக்னேஷனுக்கு அது மாதிரி மியூட்கான பட்டன், ஹோல்டு பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமிலேருந்து ரேஞ்ச்லேருந்து எல்லாமே வந்து இதிலே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா டில்டபிள் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங்கும் வந்து இருக்குது. இப்போ வரக்கூடிய நிறைய கார்ஸில் வந்து இந்த டெலஸ்கோபிக் ஸ்டேரிங்கை வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய காரில் வந்து இது பார்க்க முடியறது இல்லை. ஸோ இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் நம்ம இனோவாவில் பார்க்கக்கூடிய அந்த கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஜிட்டல் கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே இன்பில்டாக வரா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா மட்டும் கிடையாது. ஸோ ரிவர்ஸ் கேமரா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்கல. பட் ரிவர்ஸ் சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உண்டு. பட் கேமரா மட்டும் இதில் கிடையாது. தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் ரிவர்ஸ் கேமரா மட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ், இது வந்து மேனுவல் கண்ட்ரோல் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக இருக்கட்டும், அது மாதிரி டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஏசிக்கான மோடு எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து மோடுக்கான பட்டன் இருக்குது. நீங்கள் ஈக்கோ வேணுன்ற பட்சத்தில் ஈக்கோ மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். பவர் வேணுன்ற பட்சத்தில் பவர் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான மோடு வந்து இங்கே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அந்த ஏர்பேக்கானது, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் எத்தனை பேர் சீட் பெல்ட் போடலையோ அதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் வந்து இதில் வந்து காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மொபைல் ஃபோன் எதாவது வைக்கணுன்ற பட்சத்தில் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். கீழே வந்து 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இங்கே கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே நீங்கள் இன்டீரியர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இது கண்டிப்பாக ஒரு பேசிக் மாடல் காரோட இன்டீரியர் மாதிரிலாம் சத்தியமாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் இதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர் இருக்கக்கூடிய சீட் கவர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் டொயோட்டா மூலியமாகவே வாங்கி உங்களால் மாற்றிக்கவும் முடியும். ஸோ இதுதான் இங்கே உள்ள இன்டீரியர்ஸ். இங்கே உங்களுக்கு கிளாஸ் வைக்கிறதுக்கான கிளாஸ் ஹோல்டர்ஸ் இருக்குது. லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஹாலோஜன் லைட்ஸ் தான், எல்இடி மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. பின்னாடியும் ஒரு லைட் இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது சின்ன சின்ன ஃபைல்ஸ் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய க்ளோ பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வாட்டர் பாட்டில்ஸ், எனக்கு தெரிஞ்சு இது கூலிங் சிஸ்டம் கிடையாது, அதனால் மேபி ஃபைல்ஸ் இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் வந்து வைக்கலாம். இந்த க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீ போட்டு லாக் பண்ணுற ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் வைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் கீ போட்டு லாக் பண்ணிக்கவும் முடியும். ரியர் சீட்டோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி உட்காந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மாடலில் வந்து உங்களுக்கு 7 சீட்டருமே இருக்குது. அது இல்லாமல் 8 சீட்டர் மாடலும் இருக்குது. நம்ம கூட இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 7 சீட்டர் மாடல் தான். ஸோ நான் ஃப்ரண்ட் டோரில் சொன்ன மாதிரியே பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஹேண்டில் வந்து குரோமில் தான் வந்துருக்கு. நம்ம இன்டீரியருக்கு போவோம். இனோவாவில் வந்து சீட்டிங் கம்ஃபோர்ட்லாம் வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது, அப்படி தான் இருக்கும் இனோவா பொறுத்த வரைக்கும். இதில் இது சரியில்லை, இது தை சப்போர்ட் கொடுத்துருக்கலாம்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இனோவாவில் நம்ம இருக்கிற 7 சீட்டட் மாடல், இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணுன்ற பட்சத்தில் உங்களால் ரிக்ளைனிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரிக்ளைன் பண்ணி உட்காந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கவும் முடியும். பின்னாடி 3rd ரோவில் இருக்கிறவங்களுக்கு லெக் ரூமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ நல்ல தை சப்போர்ட் இருக்குது. இங்கே இப்படி உட்காருங்கன்ற பட்சத்தில் நல்ல தை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இங்கே அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஆக்சுவலாக ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உட்காந்து தாராளமாக போக முடியும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோரை க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம இங்கே கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ
ஸோ நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் தான் சொல்லணும். இனோவாவில் சீட் கம்ஃபர்ட்டை பற்றிலாம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இனோவா. நித்த இருக்கக்கூடிய நீங்கள் எர்டிகா இந்த மாதிரியான கார்ஸில் கூட நீங்கள் சீட்டிங்கில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு ஃபுல் சைஸ் ப்ராப்பர் ஒரு எம்பிவி ரக கார். அதனால் கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீங்கள் இந்த காரை வந்து பயன்படுத்தலாங்கிறதான் உண்மை. ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கண்ட்ரோலர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது, நல்லாவே வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்கு கீழே உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து இருக்குது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ இது மேபி டைப் சியாக கொடுத்துருந்தா இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணியிருக்கும். பட் யூஎஸ்பி போர்ட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் இந்த மாதிரி வைக்க முடியும்னு நினைக்கிறேன். என் ஃபோன் போல் இந்த ஃபோன் வச்சு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். சீட்டுக்கு பின்னாடி பாக்கெட்ஸ் மாதிரி எதுவும் கிடையாது. பட் சீட் கவர் போடுறீங்கன்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் பாக்கெட்ஸும் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கிளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணி உங்களால் உள்ளே வந்து போக முடியும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸோ இந்த சீட் ஆக்சுவலாக 2 சீட்டையுமே நாங்கள் இப்போ வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம் தை சப்போர்ட் காட்டுறதுக்காக. தை சப்போர்ட் வந்து தேர்ட் ரோ சீட்டில் கொஞ்சம் கம்மி தான். பட் ஓகே, இதில் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3 பேர் வந்து உட்கார முடியும். பட் 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டில் வந்து உட்காரலாம். பட் தை சப்போர்ட் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த செக்மெண்ட் காரில் நீங்கள் எந்த கார் போனாலுமே தேர்ட் ரோவில் தை சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது நீங்கள் வந்து ரிக்ளைனும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் உட்கார முடியும். பட் இப்படி சாட்சி உட்காடுறீங்கன்ற பட்சத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸுங்கிறது ரொம்பவே வந்து குறைஞ்சிரும். அட்லீஸ்ட் நீங்கள் ரிக்ளைன் பண்ணாமல் உட்காடுறீங்கன்னும் போது பின்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன சூட் கேஸ் வைக்கிற அளவுக்காவது ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப நேரம் இப்படி உட்கார முடியாது நம்மளால். கொஞ்சமாவது நம்ம சாட்சி தான் வந்து உட்காருவோம். அட்லீஸ்ட் இந்த லெவலில் சாட்சி உட்காருவோம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதையும் அதே லெவலுக்கு சாய்ச்சிட்டு ஓகே 2 சீட்டையும் சாய்ச்சிட்டேன். பாருங்கள் பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ 7 பேராக போகிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து பூட் ஸ்பேஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். லெக் ரூமும் உங்களுக்கு இந்த சீட்டை வந்து சாமிச்சு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே லெக் ரூம் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது, தை சப்போர்ட் எப்படி கம்மியாக இருக்குங்கிறது. பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் அங்கே நான் வந்து 2 பேர் உட்காரது, அங்கேயும் ஆள் உட்காந்தா எந்த லெவலில் இருக்கும் காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நகர்த்துறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லெக் ரூம் வந்து கிடைக்கும். பட் ரொம்ப முட்டி இடிக்கிற அளவுக்குன்னு இல்லை, ஓகே தான். பட் இது வந்து உங்களுக்கு இதில் உட்காந்து போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதில் வந்து உட்காந்து போக முடியும். பட் ஒரு 7 பேர் என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த காரில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் இனோவாவோட சீட்டிங் அப்படிங்கிறது வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்க்கலாம், தேர்ட் ரோக்கும் உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் உங்களால் கை வச்சுக்கிறதுக்கு இருக்குது. அதுமாதிரி பாட்டில் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் வைக்கணுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து மொபைல் ஃபோனும் வந்து வச்சுக்க முடியும். ஸோ அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே. அதே மாதிரி சீட் பெல்ட்டுமே வந்து இதுக்குமே வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எந்த ரோவில் உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு சீட் பெல்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. சீட் பெல்ட் போட்டு தான் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா பீப் சவுண்டு வந்து கேட்கும். பாருங்கள் அங்கேயுமே இருக்குது ஹெட்ரெஸ்டர், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர். எல்லா சீட்ஸுக்கும் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இனோவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் இனோவா தான். கம்ஃபர்ட் வந்து ஒரு 7 பேர் பெரியவங்க உட்காந்தே ட்ராவல் பண்ணக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ரைடிங் கம்ஃபர்ட், நீங்கள் உட்காந்து ரைட் பண்ணும்போதும் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இனோவா வந்து உருவாக்கியிருப்பாங்க. இனோவாவோட கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் பேசிக் மாடல் போனாலும் இனோவாவில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத வகையில் கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். இன்டீரியர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இது ஒரு பேசிக் மாடல் கார் மாதிரியா இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும். உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இன்டீரியரில் வந்து கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இந்த சீட்டில் வந்து ஒரு ஃபேப்ரிக் சீட்டாக இருக்கே, தண்ணி கிண்ணி ஊற்றினா நனைஞ்சிரும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் இதில் ஒரு சீட் கவர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃப்ளோர் மேட்டு, ஸோ யூஸ்வலாக ஆக்சரிஸில் வந்து இந்த ஃப்ளோர் மேட் வந்து போடுவாங்க. இது நீங்கள் வந்து நீங்கள் இதுக்கு அடுத்த உள்ள மாடல் எது போனாலுமே நீங்கள் ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு அலாய் வீல் தேவைப்பட்டுச்சுன்னா போடலாம், இல்லைனா இதுவே மோர் தென் ஏன்னா இனோவாவோட பேசிக் மாடல் எடுத்து நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.
ஒரு 19,99,000 எக்ஷோரூம் காஸ்ட்ல இதோட விலை வந்து வருது. ஆன் ரோடு கணக்கு பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபா பக்கம் கூடுதலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் தாராளமாக இந்த காரை வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இன்ஜின் ஸ்பெக் என்னன்றதை பார்ப்போம். நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் டீசல் இன்ஜின் தான் இதில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பெட்ரோல் இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் வந்து இந்த மாடலில் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதில் பயன்படுத்தி இருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சிலிண்டர் DOHC இருக்கக்கூடிய 16 வால்வ் இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 2393 சிசி கொண்ட இன்ஜின் அதிகபட்சமாக 150 PS பவரும் 343 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈகோ பவர் அப்படின்னு 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இது. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் கிலோமீட்டர் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்ஜின் தான் இந்த இன்ஜின். இனோவா வாங்குறதுக்கான, அதாவது இனோவா கிறிஸ்டா வாங்குறதுக்கான முக்கிய காரணமே வாங்கினா தலைவலி இல்லாமல் நம்ம ஓட்டலாம்ப்பா, ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர்னாலும் தாராளமாக ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இனோவா கிறிஸ்டா வந்து வாங்குறாங்க. ரெண்டாவது, டொயோட்டா பொறுத்த வரைக்கும் நான் பிலீவ் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஜினோட ரிலையபிலிட்டி. ஸோ ரிலையபிலிட்டிக்காக தாராளமாக டொயோட்டா பிராண்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நான் ஒரு கார் வாங்கினா ஒரு 10-15 வருஷத்துக்கு நான் கார் மாற்ற மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காரை வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. ஸோ இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவான பவர் டெலிவரி கிடையாது. லீனியராக பவர் டெலிவரி பண்ணக்கூடியதா ரியர் வீல் டிரைவில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. லேட்ரான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே இனோவா அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஹில்ஸ் டிரைவாக இருக்கட்டும், அதெல்லாம் அசால்ட்டாக ஏறக்கூடிய ஒரு கார். மோஸ்ட்லி இந்த MPV ரக காரில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய மித்த கார்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இருக்கக்கூடிய காராக தான் இருக்குது. பட் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் வீல் டிரைவ் இருக்கக்கூடிய ஒரு கார். ஸோ இனோவாவோட ஹை கிராஸ் வந்தப்போ நிறைய பேர் இந்த வண்டி ரியர் வீல் டிரைவு, மோனோகாக் ஃப்ரேமு, ஸோ இந்த வெஹிக்கிள் அதான் இனோவா கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிரைவு, லேட்ரான் ஃப்ரேமு, ஸோ இந்த மாதிரிலாம் விட்டுட்டு அதுக்கு போகணுமான்றபடி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இந்த வெஹிக்கிள் ஹில்ஸில் ராஜா அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஹைவேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இனோவா அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு கார் தான் இனோவா. எனிவே இந்த இன்ஜினை பற்றி நான் இன்னைக்கு ஆக்சுவலாக டிரைவ் பண்ணி பார்க்கல. இது வந்து புது மாடல் தான், அதனால தான் நான் ஷோரூமுக்கு வெளியில் வச்சு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம டிரைவ்லாம் வந்து பண்ணி பார்க்கல. இனோவாவோட டிரைவ் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இன்னொரு வீடியோவில் அதை வந்து பார்க்கலாம். ஓகே, எனிவே இந்த G- வேரியண்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக விலாவரியாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு அலாய்வில் வேணுன்றவங்க மேபி அந்த வேரியண்ட் வந்து போகலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தாராளமாக இந்த வேரியண்ட்டே வந்து வாங்குறது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இனோவா கிறிஸ்டாவோட வெயிட்டிங் பீரியட் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மாதம் வரைக்கும் இந்த இனோவா கிறிஸ்டா வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது வரும் அப்படின்றது போல் ஷோரூமில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பேசிக் மாடலுங்கிறனால கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் வந்து கிடைக்கும் அப்படின்றது போலையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எனிவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் இனோவா கிறிஸ்டா வாங்கலாமா வேணாமான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 7 சீட்டர்னா கண்டிப்பாக எப்போவுமே அது இனோவா கிறிஸ்டாவாக தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, எனிவே இந்த காரை பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த பேசிக் மாடல் சீரீஸில் இது ஒரு வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்றனால தான் கண்டிப்பாக இந்த காரை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம். வேறு எந்த காரோட பேசிக் மாடல் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.